Hello everyone, welcome back to my channel Max Magic. இப்போ நம்ம பார்க்க போகிறது தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 4th சம் பார்க்கலாம். Solve the equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0. If the product of the roots வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 rootsனால் என்னது alpha beta நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அது வந்து ப்ராடக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ alpha into beta is 1. let the roots நம்ம எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். let the roots be alpha beta. இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா வந்துட்டு ப்ராடக்டில் வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஆல்ஃபா வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, ஆல்ஃபா பீட்டா வந்து இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் போயிடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பீட்டான்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறப்ப ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா மூணுமே வந்து இருக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இந்த மூணுமே இருக்கணும். சம் ஆஃப் த ரூட்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா இன்ட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 பீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 பீட்டான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட்டாங்கிறது ப்ளஸ் பீட்டா அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காமாங்கிறது காமா அப்படியே எடுத்துக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சம் ஆஃப் த ரூட்னா ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஈக்குவேஷனில் வந்துட்டு மைனஸ் பி வந்துட்டு மைனஸ் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 16 டிவைடட் பை ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 16/3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா காமாவில் இதில் சம் ஆஃப் த ரூட்டில் மைனஸ் பி பை என்ன எடுத்துருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் வந்துட்டு மைனஸ் டி பை ஏ. ஸோ டி பை ஏ எடுத்தோம்னா டி வந்துட்டு என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது, -6ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6/3. ஏ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3. இதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ்ன்னு ஆட் சம் ஆஃப் த ரூட்டில் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் இன்ட்டு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, காமா பீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ காமா ஈக்குவல் டு 2ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ காமா ஈக்குவல் டு 2ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம காமா ஈக்குவல் டு 2ங்கிறத வந்துட்டு நம்ம அசியூம் காமா ஈக்குவல் டு 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பீட்டா ப்ளஸ் 2ன்னு வரும். காமா வந்து 2. ஸோ 2 ஈக்குவல் டு 16/3 அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக வந்து எல்சிஎம் இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ 16/3 2 வந்து இந்த பக்கம் -2 1 பீட்டா ப்ளஸ் பீட்டான்னு இருக்கும். இதுக்கு வந்து ஃபுல்லாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா ஈக்குவல் டு 16/3 -2 ப்ளஸ் 2ங்கிறது அந்த கொஷினாக -2. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 into 2 வந்து 6 ஆகிடும். ஸோ 16 - 6 10 ஆகிடும். ஸோ 10/3 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 3 into 1 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு 10. ஸோ 10 பீட்டான்னு ஆகிடும். இதில் வந்துட்டு ப்ராடக்ட் அண்ட் சம்மேஷன் ஃபார்முலா அது எப்படி எடுக்கணும்னா 3 into 3 ஏக்கும் சிக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ 3 into 3 9 ஆகிடுது. இங்கே என்ன இருக்குது, சமேஷன் வந்துட்டு -10. ஸோ -10 எப்படி வரும், 9 1s 9 ஆகிடும். ஸோ மைனஸ் பண்ணணும்னா ரெண்டுமே வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டர் நம்பர் சைன் -10. ஓகே. நெக்ஸ்ட்டு பீட்டா என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 டிவைடட் பை 3 வந்து -3 ஆகிடுது. ஸோ -1/3 என்னென்ன, இப்போ பீட்டா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பீட்டா எடுத்துக்கிறோம். பீட்டா இங்கே பீட்டா இருக்கிறனால பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ பீட்டா -3ன்னு இருக்கிறனால ஸோ -3. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்துட்டு பீட்டா -1/3ன்னு இருக்கிறனால -1/3. நெக்ஸ்ட் பீட்டா ஈக்குவல் டு 3, பீட்டா ஈக்குவல் டு 1/3. இப்போ வந்து இந்த பீட்டா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. நெக்ஸ்ட்டு 1/3 பீட்டா வந்து 1/3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஸோ இது வந்து டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3.
இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3ன்னு வந்துருச்சு, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3 ரெண்டுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சம் ஆஃப் த ரூட்டில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3ன்னு போட்டோன்னா 1/3 சம் ஆஃப் த ரூட்டில் 1/3, 3, 2ன்னு வரும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 1/3 2ன்னு வரும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3, பீட்டா ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/3 3, 2ன்னு வரும் காமா. ஆல்ஃபா ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3, பீட்டா வந்து 1/3, 2. இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து எழுதியாகும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தலாம். Find the sum of the square of the root of the equation 2x power 4 minus 28x cube plus 6x square minus 3 equal to 0. இதில் வந்து x power 4 நம்ம வந்து x cube வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்தோம். இப்போ x power 4 இருக்கிறனால எக்ஸ்ட்ராவாக என்ன எடுக்கிறோம், டெல்டான்னு எடுக்கிறோம். ஓகேவா? let the roots be ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு 2ab ப்ளஸ் 2ab. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா டெல்டா, டெல்டா ஆல்ஃபா. இதுதான் வந்து ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்டில் வந்துட்டு -b/aன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். -b வந்துட்டு -8 இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 8/2ன்னு இருக்குது a. ஸோ 2 ஈக்குவல் டு 4. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் வந்துட்டு c/aன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். c வந்து +6ன்னு இருக்குது. ப்ராடக்ட் அண்ட் சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட்டும் இருக்குது சம்மும் இருக்குது, அதனால் c/aன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 6/2, 6 வந்து c டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது நம்ம இப்போ சம் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 4 ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இது வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 3 வந்து 6 ஆகிடும். ஸோ 16 - 6 ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் ஈக்குவல் டு 10. இது அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டீச் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.